ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், அதுதான் தீபாவளி. ஆமா, தீபகல ஹப்பா கன்னடால, கரெக்டாமா? தீபகல ஹப்பா, வெளிச்சத்தின் பண்டிகை. தீபங்கள் ஏற்றும் போது நான் பார்ப்பேன், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ரசிப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமீன். வீட்டுல ஒரு விளக்கு, குட்டி குட்டி விளக்கு, அதுக்கெல்லாம் பெண்களுக்கு வேலை அதிகமா இருந்துச்சு. ஒரு ஒரு பண்டிகையும் பெண்களுக்கு அதிகமான வேலையும் அந்த சிந்தனையும் கொடுக்கும். ஒரு கோலம் போடுறது கூட ஒரு சிந்தனை நமக்கு தரதான் பெரியவர்கள் ஏற்படுத்துறாங்க, தெரியுங்களா? அன்னைக்கெல்லாம் வந்து எங்க சிஸ்டர்ஸுங்கெல்லாம் உக்காந்துட்டு, எத்தனை அச்சுடி, எத்தனை புள்ளிடி அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு எந்த அச்சை எந்த புள்ளி யாராவது தேடுறாங்க? எல்லாமே இது ஒண்ணு எடுத்துக்கிறாங்க கையில. இங்க பேய் வரும், நாய் வரும், அப்ப கூட அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. இது இந்த வீட்டுக்கு போகாத எதிர் வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். இந்த பொண்டாட்டி பார்க்கறது உன்னத்த பொண்டாட்டிக்கிட்டு போயிட்டு பக்கத்துல உக்காந்துக்கும். இப்படி எல்லாம் இருக்குதுங்க இதுல. இதை பார்த்துனே போறது, சாப்பிட்டுனே இருக்குது. என்னம்மா சாப்பாடு நல்லா இருக்குதா? இருக்குது, ஏதோ அங்க ஒண்ணு இருக்குது. அன்னைக்கெல்லாம் உட்காந்து யோசிப்பாங்க, அந்த கோலத்தை எப்படி போடுறது. அம்மா நாளைக்கு இந்த அச்சு போட்டுருங்கம்மா, அந்த புள்ளி போட்டுருங்கம்மா. வீட்டுக்கெல்லாம் என்னடி என்ன விட நல்லா நல்லா போட்டுக்கிற, இது எப்படி எனக்கு கத்துதாடின்னு வந்து அன்னைக்கெல்லாம் அது ஒரு சயின்ஸுங்க, புரிஞ்சுச்சிங்களா? அது ஒரு மனதில் வந்து ஒரு சிந்தனை கொடுக்க தான். காலையில் எழுந்தோட பெண்கள், அன்னைக்கு நாங்க இருந்த காலத்துல சொல்றேங்க, இந்த காலத்துக்கு தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் சீக்கிரமா எழுந்துக்குவாங்க. இன்னைக்கு வந்து 7 மணி ஆச்சு, எழுந்துட்டு இருமா 7 மணி தான் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எழுந்துறேன். 7:30 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சுடி, 7:30 மணி, 8 மணி கேட்ட காலையில ஜபத்தை கலந்துங்க, நான் அதெல்லாம் தூங்கிக்கிறேன். போதுமா? 5 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க நைட்டெல்லாம், அதுக்காக 5 மணி நேரம் தூங்குறதா? இல்லவே இல்லை. பாருங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் நல்லா இருந்துச்சுங்க. டெய்லி செலிப்ரேஷனா எங்க வீட்டுல எல்லாம் என்னன்னா, எங்க இடங்கள்லாம் வந்து இப்படி எல்லாம் காரைகள் எல்லாம் இல்லாத காலம். தீபாவளி இந்த பொங்கல் எல்லாம் வர்ற நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டிகைக்காக எல்லாமே மண் எடுத்துன்னு வருவாங்க. மண் பெஞ்சு அது ஏற்கனவே அனுபவம் இருக்குதா? உங்க வீட்டுல பண்ணிக்கிறீங்களா? ஆமா, பரவாயில்ல, நமக்கு ஆட்களுக்கு மண் எல்லாம் எடுத்து கரைச்ச வச்சு அவங்கெல்லாம் தின்ன போடுவாங்க. தின்ன போட்டு அதை சாணம் போட்டு மொழுகி அதெல்லாம் அழகா போட்டு கோலங்களை போட்டு, ஐயோ அந்த நாட்கள் எப்போ வரும்? நல்லாக்குதா நல்லா இல்லையா? கேட்கும் போதே நல்லாக்குதா இல்லையா? சிலருக்கும் புரியல, அப்படியெல்லாம் இருக்குதா, நடக்குதா? இப்போ அந்த இந்த எலசுங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலம். அது மீண்டும் கொண்டு வர வேண்டுமானால் சபையிலிருந்து கொண்டு வரணும். அது ஆமே, பொற்காலத்தை இந்த கோல்டன் க்ளோரி இயர்ல மீண்டுமாய் கொண்டு வாங்க. லெட்ஸ் செலிப்ரேட்.